கதவும் சென்னைக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் இந்த காலையில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது ஓணம் பண்டிகை வந்துருச்சுங்க. ஓணம் பண்டிகை எதுக்காக கொண்டாடப்படுகிறது? ஓணம் பண்டிகை ஏன் கேரளாவில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறது? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் தேட போகிறோங்க இந்த காலையில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காலையிலே பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை ஏற்கனவே சொல்லிடுங்க. சரிப்பா, நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க, ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம காலைக்குள்ளே போகலாம். ஓணம் பண்டிகை எதுக்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்ற கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய காணொலி நேயர் எல்லாருக்குமே ஓண தின நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நம்ம காணொலிக்குள்ளே போகலாங்க. ஓணம் பண்டிகை எதுக்காக கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா, 5வது அவதாரம், அதாவது தசாவதாரத்தில் 5வது அவதாரமான வாமன அவதாரம் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம், அதாவது ஸ்ரவண நட்சத்திரத்தில் பிறந்ததுனால இந்த தினத்தை ஓணம் பண்டிகையாக நம்ம கொண்டாடப்படுகிறதுங்க. இதுலேயும் ஏன் கேரளாவில் இது ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வு நடந்த இடம் கேரளா அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லைங்க. இந்த நிகழ்வு நடந்த இடம் குஜராத் கிட்ட இருந்ததாக நம்மளுடைய புராணங்கள் சொல்கிறது. இருந்தாலும் இந்த நிகழ்வை திரும்பி பக்தருக்காக நடத்தி காட்டிய இடம்தான் கேரளா. அந்த கேரளாவில் இந்த ஓணம் பண்டிகை ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறதுங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அந்த இடம் வாமன அவதாரம் திருப்பி உருவாகி, அதாவது பக்தருக்காக திருப்பி அந்த அதிசயத்தை உருவாக்கி காட்டின இடத்தினால அந்த கேரளாவில் இதை ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடுறாங்க. சரிங்க, இதோடு முடிச்சிட போகிறோமா இந்த காணொலியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. இந்த தினத்தில் நம்ம எந்த மந்திரம் சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படின்றதும் பார்க்க போகிறோங்க. இந்த தினத்தில் வாமன காயத்ரி மந்திரம் சொன்னால் ரொம்ப விசேஷம். ஏற்கனவே நம்ம ஒரு காணொலியில் புத்திசாலித்தனமான குழந்தைகள் வேணும்னா இந்த அதித்தி தாயார் என்ன மந்திரம் சொல்லி இந்த வாமன அவதாரத்தை குழந்தையாக பெற்றாங்க அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் புத்திசாலித்தனமாக ஆகணும், உங்களுடைய குழந்தைகள் புத்திசாலித்தனமாக ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த வாமன காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும், புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். ஏன்னா 3 அடி மண் கேட்டுட்டு 3 உலகத்தையே இவர் ஆண்டாராம். அதனால் அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கிறதுனால வாமன காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வந்தால் நம்ம நல்ல புத்திசாலித்தனம் கிடைக்குன்றது நம்பிக்கைங்க. அது மட்டும் இல்லை, அவர் பிறந்த தினமான ஆவணி ஸ்ரவண நட்சத்திரத்தில் எவ்வளோக்கவ்வளோ உச்சாடனம் பண்ணுறோமோ அவ்வளோக்கவ்வளோ நல்ல பலன்களை தருங்க. சரிங்க, நான் இப்போ காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. ஓம் கமண்டல ஹஸ்தாய வித்மஹே சூக்ஷ்ம தேகாய தீமஹி தன்னோ வாமன பிரச்சோதயாத். இதுதாங்க மந்திரம். இந்த மந்திரத்தோடைய பொருள் சொல்கிறேன் பாருங்கள். ஓம் கமண்டல ஹஸ்தாய வித்மஹே அப்படின்னா கமண்டலத்தை கையில் கொண்டவனே, சூக்ஷ்ம தேகாய தீமஹி சின்ன தேகத்தை உடையவனே, வாமனனே போற்றி. இதுதாங்க இந்த மந்திரத்தோடைய பொருள். இந்த மந்திரத்தை எவ்வளோக்கவ்வளோ ஸ்ரவண நட்சத்திரம், ஆவணி மாதம் ஸ்ரவண நட்சத்திரம், அதாவது திருவோணம் அன்னைக்கு சொல்லிக்கிட்டே வரீங்களோ அவ்வளோக்கவ்வளோ புத்திசாலித்தனம் கிடைக்கும். இதை உங்கள் குழந்தைங்களுக்கும் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கும் புத்திசாலித்தனம் வரும். யாருக்கு புத்திசாலித்தனம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அந்த வாமன அவதாரத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லி இந்த காலையிலே முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.